நம்ம நிலமை இப்படி ஆகணும். இந்த நேரம் பார்த்து இந்த ஆண்டியை வேற காணோம். எங்கேதான் போனாங்களோ. இங்கே வர்றதுக்குள்ளே வீட்டை விட்டு வேற போகணுமா. சரி, ஆண்டி இருந்தாலும் ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து எங்கே போனாங்கன்னே தெரியல. போனால் வந்தோம்னு வராங்களா? எல்லாம் நம்ம நேரம். இவளுக்கு வந்த வாழ்க்கை எப்படி வாழ்றா? எல்லாம் நான் வாழ வேண்டியது. இப்போ பாரு, நான் மூட்டை முடிச்ச போட்டுக்கிட்டு போகிறேன். அவள் நல்லா சந்தோஷமாக இருக்கா. இதுக்கு தானே ஆசைப்பட்டா. அவள் ஆசைப்பட்டது எல்லாமே நடந்துருச்சு. இந்த ஆண்டி வந்தாலும் ஏதாச்சும் ஒரு ஆக்டிங்கை போட்டு வீட்டுக்குள்ளே போயிடலாம். இந்நேரம் பார்த்தா ஆளையே காணுமே. மித்ரா, என்னம்மா பையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க? வெளியில் எதுவும் ஊருக்குதுக்க போறியா? சப்பாடா, ஆண்டி வந்துட்டாங்க. ஒரு ஆக்டிங்கை போட்டுற வேண்டியதான். எப்படியாச்சும் வீட்டுக்குள்ளே போயிடணும். வெளியில் போனால் அவ்வளோதான். நம்ம எங்கே போய் தங்குறது? அம்மாட்ட போய் இருந்தால் டார்ச்சர், ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே இருந்துட வேண்டியதான் இன்னைக்கு. ஆண்டி வந்துட்டீங்களா நீங்கள்? நல்ல வேலை, உங்களை பார்க்காமலே போயிட வேணும் அப்படின்னு நினச்சேன். இனிமேல் ஆண்டியை எப்போ பார்க்க போகிறோம்? கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டு போகலாம். ஆண்டியை காணுமேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை வந்துட்டீங்க ஆண்டி. ஏன் மித்ரா, என்னாச்சு? ஏன் இப்போ அழுதுகிட்டு இருக்க? யாரும் எதுவும் சொன்னாங்களா? யார் என்ன சொன்னா? அதுக்கு தான் பெட்டியை தூக்கிட்டு இருக்கியா? யார் என்ன சொன்னான்னு சொல்லு. இந்த ஆண்டி இருக்கேன்ல, என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. என்னென்ன ஆண்டி சொல்லுவேண்ணா? என்னை இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னடி சொல்கிற? யாரடி அப்படி சொன்னது? யார்? இங்கே ஒருத்தி வந்திருக்காளே, அவளா? அவள் சொன்னால் நீ கிளம்பிடுவியா? நான் தானே உன்னை இருக்க வச்சேன். யார் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். வா, உள்ளே போகலாம். இல்லைங்க ஆண்டி, வீட்டில் யாருமே இல்லை, வெளியில் போயிட்டாங்க. அவள் சொல்லலை. அவள் சொன்னாலும் நான் கிளம்புவேனா? இது என்னோட வீடுன்னு உரிமையாக இருப்பேன். ஆனால் கார்த்தி இப்படி பண்ணுவார்னு நினச்சி கூட பார்க்கல. அவர் தான் ஆண்டி என்னை வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு திட்டாரு. என்னம்மா சொல்கிற? கார்த்தி அப்படி பண்ண? ஆமாங்க ஆண்டி, கார்த்தியே தான். அவரை எவ்வளோ நம்புனேன்னு தெரியுமா? என் மேலே அவர் பாசம் வச்சுருக்காரு. பாசம்லாம் இருக்குது, சும்மா வெளியில் காட்டாமல் இருக்காரு அப்படின்னு நினச்சேன். பார்த்தா எல்லாமே வேஷம். இப்போ தானே தெரியுது. அவரே வெளியில் போன்னு சொல்லிட்டாரு. இனிமேல் யாருக்காக நான் இங்கே இருக்கணும்? நான் வரேன் ஆண்டி, உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் இருந்தேன். நீ இரு மித்ரா, அவன் வரட்டும், நான் கேட்குறேன். வா, வீட்டுக்குள்ளே போகலாம். இல்லைங்க ஆண்டி, நான் வரல. இந்த வீட்டுக்காக எவ்வளோ உழைச்சிருக்கேன், எம்புட்டு வேலை பார்த்துருக்கேன் தெரியுமா? நானும் ஒரு சுடு தண்ணி கூட காய வச்சதில்லை. ஆனால் உங்களுக்காக சமையல் கற்றுக்கிட்டு, துணி துவைச்சி, வீடு வாசல் பெருக்கி எல்லா வேலையும் தானே பார்த்தேன். என்னையே இப்படி சொல்கிறீங்க? ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்ததுக்கு குத்தமா? எதுக்கு இந்த ஜூஸை போட்டு கொடுத்தேன்னு சொல்லி அடித்து விரட்டுறாங்க. எனக்கு தான் கேட்குறதுக்கு யாருமே இல்லை. நீ சும்மா ஏதாச்சும் போட்டு குழப்பிக்காதடி. இரு, வரட்டும், நான் கேட்குறேன். யார் என்ன சொல்கிறான்னு பார்த்துருவோம். கொஞ்ச நேரம் வெளியில் போனால் போதும். இந்த வீட்டில் ஏதாச்சும் கலகம் நடந்துருது. எனக்கு ஒரு ஃபோனு போட்டிருக்க வேண்டியதானே? நீ ஒரே இடத்துல ஓடியாந்துருப்பல்ல. இப்போ தான் வெளியில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ வள்ளினாலும் போயிருப்பேன் போலையே. வா, உள்ளே போகலாம். இல்லைங்க ஆண்டி, நான் வரலை. நீ வா, நான் பேக் எடுத்துகிட்டு போகிறேன். ஒழுங்கு மரியாதையா வா. சாடா, ஆண்டி நம்மளை கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. நல்ல வேலை. இந்த ஆண்டி இருக்கிற வரைக்கும் நான் எதுக்கு கவலைப்படுறேன்? கொஞ்சம் கண்ணீர் தண்ணி தான் வீணாக போச்சு. போயிட்டு போகுது. இதெல்லாம் சகஜம் தானே. இன்னும் எம்பிட்டு விட வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கலாம். வீட்டுக்குள்ளே வந்தாச்சுல. பப்பாளி ஜூஸ் இனிமேல் எப்படி போடுறதுன்னு தெரியும்ட்டு எனக்கு. நீ எப்படி குழந்தை பெற்றுக்கிறேன்னு நான் பார்க்குறேன். வருவீங்கள, ஆண்டி உங்களை வச்சு செய்வாங்க. என்னை வீட்டை விட்டு அனுப்புறீங்க, நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஆண்டி இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீங்கள் எப்படி வேணால் பேசிட்டு போங்க. என்னடா சொல்லுடா, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ? சொல்லுங்க சித்தி, எதை பத்தி கேக்குறீங்க? நீங்க இப்ப எதுக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? எனக்கு 1008 வேலை இருக்கு. இப்ப கோயிலுக்கு வர்றதே ரொம்ப முக்கியமா? என்ன ராகுல், நான் எதை பற்றி பேசுகிறோம்னு உனக்கு தெரியாதா? அந்த ஸ்வேதா, அந்த பொண்ணு வேணாம்ப்பா. எனக்கு என்னமோ பிடிக்கல. நல்ல பொண்ணாக தான் இருக்கா. இருந்தாலும் நான் ஒரு பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டேன்ல, அதை பற்றி நீ யோசிக்கணும்ல. சித்தி எப்போவுமே உன்னோட நல்லதுக்கு தாப்பா நினைப்பேன். உன்னை சின்ன பிள்ளையிலேருந்தே வளர்த்துருக்கேன். உனக்கு எது வேணும் எது வேணாம் அப்படின்னு எனக்கு தெரியாதா? நீ என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி அடைப்பிடிச்சிக்கிட்டே இருக்க. சித்தி, நீங்க தானே சொன்னீங்க ஏதாச்சும் பொண்ணை லவ் பண்ணா கூட்டிட்டு வா, நானே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. அந்த தைரியத்துல தானே ஒரு பொண்ணை பிடிச்சி போய் லவ் பண்ணி உங்கள்கிட்ட வந்து சொன்னேன். ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க முன்னாடியே வாக்கு கொடுத்துருந்தா அதை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. நான் ஒரு பொண்ணை காமிச்சதுக்கு அப்புறம் சொல்றீங்க இது நல்லாவா இருக்கு? அந்த பொண்ணை ஏமாத்தினா நல்லா இருக்குமா? நீங்களும் ஒரு பொண்ணு தானே, உங்களுக்கு தெரியாதா சித்தி? நீங்க என்னை வளர்த்தீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. உங்க வளர்ப்பு தப்பாகாது. ஒரு பொண்ணு மனசை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. என்னப்பா சித்தி அங்கே உன்ட்ட கோமா பேசிட்டோம்னு பேசுறியா? எதுவும் தப்பாக நினச்சிக்காத. நீ என் புள்ள மாதிரி தானே.
அம்மா ஸ்தானத்தில் இருந்தது அப்போ யோசிச்சு அப்படி பேசினேன். அதுக்காண்டிலாம் சித்தி மேலே வருத்தப்படாத. சித்தி எப்போவுமே உன் நல்லதுக்கு மட்டும்தான்ப்பா நினைப்பேன். உனக்காகவே வாழ்ந்திருக்கேன். என்னை பற்றி நீ யோசிச்சு பார்க்க மாட்டியா? இப்போ கூட பாரு, நான் தான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். நீ ஒத்துக்கவே மாட்டேங்கிற. விட்டு தள்ளு. எத்தனையோ பேர் லவ் பண்ணுறாங்க. எல்லாரும் என்ன ஒன்று சேர்றாங்களா? அது எப்படி சித்தி சரியா வருமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராகுல். அந்த பொண்ணுக்கிட்ட பேச உனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா சொல்லு. நானே போய் பேசிட்டு வந்துடுறேன். சரியா? இந்த சித்தி நிலைமையை புரிஞ்சுக்க. இல்ல சித்தி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸ்வேதா பாவம், ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு ஆசையை காட்டி திடீர்னு இல்லைன்னு சொன்னா தாங்குவாளா? அதை தாங்கிற சக்தி இருக்கா? சின்ன பொண்ணு தானே, பாவம் தானே. நீங்க கொஞ்சம் பிரியாட்ட பேசுங்களேன், இல்லைன்னா நான் வேணா பேசுறேன். இல்லை ராகுல், அதெல்லாம் சரி வராது. நீ பிரியாட்டெல்லாம் பேச வேணாம். அவள் உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கா. நான் எத்தனை வருஷமாக சொல்லி வச்சுருக்கேன் உன்னையே தான் கல்யாணம் பண்ணணும். அதையே நினச்சிக்கிட்டு இன்னும் பிடிவாதமாக இருக்கா. நான் கூட பேசி பார்த்தேன், ஸ்வேதாவே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. அவள் கேட்குற மாதிரி இல்லைப்பா. இல்லைன்னா சித்தி உனக்கு பிடிச்சதை செய்யாமல் இருப்பேனா? நான் ஸ்வேதாட்ட பேசுகிறேன். சரியா? நான் நாளைக்கே போய் பேசுகிறேன். நீ எதுவும் மனசில் வச்சுக்காத. சித்தி உன்னோட நல்லதுக்கு தான் நினைப்பேன், செய்வேன். எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தான். அதை புரிஞ்சுக்க. நல்ல வேலை, கொஞ்சம் மனசு மாறுற மாதிரி இருக்கு. இப்படி இருக்கும்போதே 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். முதல்ல அந்த ஸ்வேதாவை பார்த்து பிரித்து விட்டாதேன்னு தேவையில்ல. அவள் என்ன சொன்னாலும் போக மாட்டா. நாளைக்கு போய் நறுக்குன்னு 4 கேள்வி கேட்குறேன். அப்போதே அவெல்லாம் போவா. என் புள்ள கேட்குதாக்கும். எப்படி தான் வளைச்சி போட்டானே தெரில. பொம்பளை பிள்ளையில நிமிர்ந்து பார்க்க மாட்டேன். இப்போ பார்த்தா லவ் பண்ணுறேன் வந்து நிற்கிறேன். அவள் தான் சுற்றி சுற்றி வந்திருப்பா. என் புள்ள மனசை கெடுத்து வச்சிருக்கா. நாளைக்கு போய் 4 கேள்வி கேட்கணும். 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டாதே அவெல்லாம் போவா. என்ன செல்லக்குட்டி, வீட்டு வேலையெல்லாம் எவ்வளவு ஃபாஸ்டா நடந்துகிட்டு இருக்கு பத்தியா? அதானே. என்னம்மாம்மா இது? அதுக்குள்ளே இவ்வளோ அவசரம் வந்துருச்சு. ஏன் இவ்வளோ வேகமாக கட்டுறீங்க? மெதுவாகவே கட்டலாம்ல. மெதுவா கட்டலாம் தான், இருந்தாலும் உன்னை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சீக்கிரம் கட்டிட்டா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அதுக்கப்புறம் ஜாலி தான். அதனால தான் சீக்கிரமே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம்? 2 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலான்னு தானே பேச்சு. திடீர்னு என்ன அவசரம்? அடியே 90s கிட்ஸ்டி நான். என்ன அவசரமா? வயசு போயிட்டே இருக்குல்ல. என்னோட தெரிஞ்சவங்களாம் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. இங்கே கார்த்தியை பாரு, அவனுக்கு குழந்தை பிறக்க போகுது. நான் மட்டும் சும்மாவே தெரியல. இன்னும் 2 வருஷம்னா அவன் பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கே போயிருங்கடி. அதனால தாண்டி சட்டு புட்டுன்னு வீட்டை கட்டி புட்டு கல்யாணத்தை பண்ணிட்டா நம்ம வெளியே நம்ம ஆரம்பிக்கலாம்ல. நம்ம வேலையா? என்னப்பா நம்ம வேலை கல்யாணத்துக்கு அப்புறம்? இல்லை செல்லக்குட்டி, கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செட்டில் ஆகணும். அதை பற்றி தான் சொன்னேன். நீ ஒன்று தப்பாக நினச்சிக்காதே. நீ சரியான கேடியா இருக்கடி. நான் ஏதாச்சும் சொன்னா நீ ஒரு வேற மீனிங்கில் நினச்சிக்கிற போல. அப்படியா? நான் ஒரு மீனிங்லேயும் நினைக்கலையே. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னன்னு கேட்டேன், அவ்வளோதான். நான் என்ன மீனிங்கில் நினைக்க போகிறேன்? உங்களை மாதிரி நினச்சிங்களா கருவாப்பையா? என்ன மீரா இது? அடிக்கடி கருவாப்பையா கருவாப்பையான்னு சொல்லி சொல்லி குத்தி காட்டுற. நீ சிவப்பா இருக்கவங்க தானே இப்படி பண்ற. அச்சோ லூஸ் மாமா. கருவாப்பையன் சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கருப்பு தான் எனக்கு அழகு. உன்னை கருவாப்பையன் கூப்பிடும்போது அது ஒரு தனி ஃபீலிங்காக இருக்குது. மாமன் கூப்பிடும்போது கூட எனக்கு அந்த ஃபீலிங் வரல. கருவாப்பையா அப்படின்னு கூப்பிட்டா சூப்பராக இருக்குது. ஏன் நான் கூப்பிடக்கூடாதா? எனக்கு உரிமை இல்லையா? அம்மாடி, நான் கருப்பா இருக்கிறதுக்கு இது ஒரு ரீசன். நல்லா தாண்டி இருக்கு. ஆனா இருந்தாலும் சும்மா விளையாட்டுக்கு உன்னை வம்புலுக்கலான்னு சொன்னேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ எப்போ வேணாலும் அப்படி கூப்பிடு. ஆனால் வெளியில் எங்கேயும் இருக்கும்போது அப்படி கூப்பிடாதடி, எல்லாரும் சிரிச்சிருவாங்க. இல்லை மாமா, அதெல்லாம் கூப்பிட மாட்டேன். எப்போ கூப்பிடணும் எப்போ கூப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? இந்த மீராக்கு தெரியும் என் மாமா எப்படி என்ன ஏதுன்னு. அதனால நான் பார்த்தே நடந்துக்குவேன். அப்புறம் வீடெல்லாம் நான் சொன்ன மாதிரி தானே பிளான் பண்ணிருக்கீங்க? நீ சொன்ன மாதிரி தான், ஒரு சின்ன சேஞ்ச். பெட்ரூம் மட்டும் 3 பெட்ரூம். ஓகேவா? நீ 2 தான் கேட்ட, ஆனால் நான் எக்ஸ்ட்ராவே 1 போட்டுட்டேன். 3 எதுக்குப்பா? நமக்கு 2 பத்தாதா? என்னடி இப்படி சொல்லிவிட்ட? நமக்கு ஒரு ரூமு, நம்ம பையனுக்கு ஒரு ரூமு, பொண்ணுக்கு ஒரு ரூமு. கரெக்டாக தானே கட்டியிருக்கேன். கொஞ்சம் நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாரையும் தனித்தனி ரூமில் தங்க வச்சிடணும். நம்ம கூடலாம் படுக்க வச்சுக்கலாம் கூடாது. அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். அடே என்னடா விட்டா பிறந்தோன்னே பால் குடி மறந்தோன்னே தனி ரூமில் அனுப்பிச்சி விட்ருவ போலையே. ஆமாப்பா, தனியாக இருக்க பழகிட்டாங்கன்னா தனித்தனி ரூமை பிரித்து விட்டுறணும். நமக்கு நடுவில் வரக்கூடாது யாரும். அது யாராக இருந்தாலும் சரிதான். நம்ம 2 பேரும் ப்ரைவசியாக இருக்கணும், அவ்வளோதான். அதனால தான் எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் போடலான்னா இடம் பத்தலை. என்ன பண்ணுறது? சரியான கேடிடா நீ கருவாப்பையா. வயசான காலத்தில் உனக்கு தனியாக ரொமான்ஸ் கேட்குதோ? 2 புள்ள பெற்றதுக்கு அப்புறம் உனக்கு ரொமான்ஸ் வருமா?
என்னடி இப்படி சொல்லிவிட்ட? வயசான காலத்துல தாண்டி, அதுக்கப்புறம் தாண்டி நம்ம நிறைய பேசுவோம். நம்ம பிரைவசியா பேசுவோம்ல நிறைய. அதெல்லாம் எல்லாருக்கும் டிஸ்டர்பா இருக்கக்கூடாதுல்ல. என்ன இருந்தாலும் ரொமான்ஸ் பண்றோமோ இல்லையோ, நமக்கு தனியா ரூம் வேணும், அவ்வளவுதான். ஓகேவா? ம், அதுவும் சரிதான். அப்புறம் வீட்டில் போய் அத்தைட்டையும் மாமாட்டையும் சொல்லிடு, வீடு மடம் மடம் நடந்துக்கிட்டே இருக்கு, கல்யாணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு. நான் சொல்லிடுவேன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நீ சொல்லிடு. அப்பா ஓகே, அம்மா என்னன்னே தெரியல, கொஞ்ச நாளா ஒரு மாதிரியாவே இருக்காங்க, என்னன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? அவங்களா தானே ஒத்துக்குனாங்க. ஒருவேளை முன்னாடி மாதிரியே நடிக்கிறாங்களா? இல்லை மாமா, நடிக்க மாட்டாங்க. நடிக்கிறா இருந்தால் டேரக்டாவோ இன்டேரக்டாவோ நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல. இந்த மாதிரி அமைதியாக இருக்க மாட்டாங்க, அது அவங்க கேரக்டரே இல்லை. வேற என்னமோ இருக்குது, ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்பாட்ட கேட்டாலும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு மழுப்புறாரு. அதான் என்னன்னே தெரியல. சரி மீரா, விடு, என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம். எதா இருந்தாலும் சமாளிச்சு தானே ஆகணும். ஏதாச்சும் மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, என்னத்த நினைக்க போகிறாங்க. கல்யாணத்துக்கு காசுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களோ என்னமோ, விடு. சரிங்க மாமா, இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, என்னன்னே தெரியல, மனசுக்குள்ளே பதட்டமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீரா, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ போட்டு எதையும் போட்டு மனசு குழப்பிக்காத, சரியா? சரி, இப்போ எங்கே போகலாம்? வெளியில் போயிட்டு வரலாமா? எனக்கும் ஒன்றும் இல்லைன்னு தான் தெரியுது, இருந்தாலும் என்னன்னே தெரியல. மனசுக்குள்ளே படன்னு ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரியே இருக்குது, என்னன்னே தெரியல. எங்கே போகலான்னு நீங்களே சொல்லுங்கள். மனசு இப்போ உனக்கு சரியில்லை. சரி வா, கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பீச்சு போயிட்டு வரலாம். ஓகே, போகலாம். போயிட்டா போச்சு, அதுக்கு தானே வந்தேன். நான் எதையோ பேசி உங்களையும் கஷ்டப்படுத்திட்டேன். சரி போகலாம். இதுதான் என்னோட செல்லக்குட்டி மீரா, எது வாழ்ந்தாலும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பா. வாடா, எங்கே போனீங்க? 3 பேரும் ஜோடியாக போயிட்டு வரீங்க. நாங்கள் எங்கேயுமா போகிறோம், சும்மா வெளியில் போயிட்டு வந்தோம். ஆமாம், இவன் என்ன மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்ப சொன்னனே, இன்னும் கிளம்பலையா? உன்னை ஐஸ் வச்சு மறுபடியும் உள்ளே வரலான்னு பார்க்குறாளா? முதல்ல வெளியில் போக சொல்லு. ஆண்டி வேணாம் ஆண்டி, நான் போயிடுறேன். நீங்கள் தான் உள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்க. இப்போ பாருங்கள், நான் என்னமோ பேசி உள்ளே வந்த மாதிரி சொல்கிறாங்க. யாருக்குமே என்னை கண்டாலே பிடிக்கல. நான் எவ்வளவோ செஞ்சுருக்கேன், எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. விடுங்க, நான் போகிறேன். நான் எங்கேயோ போய் தங்கிக்கிறேன். நீ சும்மா இருமா, இவனுக்கு என்ன பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அம்மா, உனக்கு என்ன லூசு பிடிச்சிருக்கா? இந்த மித்ரா என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ணானே தெரியாம அண்ணன் வெளில அனுப்பிச்சிருக்கு, மறுபடியும் உள்ள கொட்டியாந்து வச்சிருக்க. என்ன ஏது பண்ணான்னு கூட கேட்க மாட்டியா நீ? என்னடி பண்ணிட்டா? ஜூஸ் தானே போட்டு கொடுத்தா, நல்லா தானே பண்ணியிருக்கா. உங்களுக்காக எல்லா வேலையும் பார்த்தால, உங்களுக்காக பார்க்கல, எனக்காண்டி, இந்த ஆண்டிக்காண்டி தான் எல்லாத்தையும் பார்த்தனால தான் எல்லோரும் விரட்டி விடுறீங்களோ. ஜூஸ் ஓகே, நான் சொன்னது தானே செய்யணும். பப்பாளி ஜூஸ்லாம் யார் போட்டு கொடுக்க சொன்னது? பப்பாளி ஜூஸ் தானே போட்டு கொடுத்தா, அதில் விஷத்தை எதுவும் கலந்து கொடுக்கலையே. என்னமோ கொலை பண்ண மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஜூஸ் போட்டதுதான் இவளை வீட்டை விட்டு வெளில அனுப்பிடலாக்கும். இனிமேல் அவள் வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டா. எது வேணுமோ நீங்களே செஞ்சுக்கோங்க. உன் பொண்டாட்டிக்கு முடியலைங்கிற நல்லா தானே இருக்கா, அவளே செஞ்சுக்க சொல்லு. இல்லைம்மா, அவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அவன் இனிமேல் இங்கே இருக்கவே கூடாது. நீ என்னமோ வேலையும் பார்க்க மாட்டா, ஒன்றும் பார்க்க மாட்டாங்கிற. அவன் இந்த வீட்டிலே வேணாங்கிறேன். அப்புறம் என்ன மறுபடியும் கூட்டி அந்த வைக்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்கியா? நான் சொல்கிறது கேட்பியா இல்லையா? ஆண்டி விடுங்க ஆண்டி, எனக்காக நீங்கள் எல்லாத்தையும் சண்டை போட்டுக்காதீங்க. நான் போகிறேன். உங்களை பார்க்க அடிக்கடி வருவேன், ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வர மாட்டேன். ஃபோன் பண்ணுறேன், வந்து பார்த்துக்கலாம். உங்களை மறக்க மாட்டேன். எல்லாருக்கும் உங்களை என்னை பிடிக்காது, ஆனால் நீங்கள் என் மேலே பாசமாக இருக்கீங்கல்ல, உங்களை நான் மறக்க மாட்டேன் ஆண்டி. மித்ரா, நல்லா நடிக்கிற, ஆளுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சுக்கிற. அம்மா வர்றதுக்கு முன்னாடியே போயிருக்கலாம்ல, எதுக்கு நின்ன? அம்மா வந்தானே திரும்ப உன்னை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. எப்படியாச்சும் சண்டை போட்டாச்சும் வீட்டுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு தானே நின்னேன். நாங்கள் போய் எவ்வளோ நேரம்? அம்மா இப்போ தான் வந்திருப்பாங்க போல. இது வரைக்கும் நின்றுருக்கேன், அம்மா எப்படா வருவாங்கன்னு. இல்லடி, நான் சீக்கிரமே வந்துட்டேன். அவன் நின்னதே என்ன தப்பு? என் மேலே இருக்க நம்பிக்கையில் தானே நிற்கிறா. அவள் இந்த வீட்டில் தான் இருப்பாள், அவளை யாரும் வெளியில் போன்னு சொல்ல முடியாது. இல்லைம்மா, இந்த தடவை இந்த மாதிரி பண்ணா மறுபடியும் வேறு ஏதாச்சும் பண்ணுவா. இவளை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? அதே எனக்கு வேலையா? எனக்கு 1008 வேலை இருக்குது. ஏன்டா, இந்த அம்மா சொல்கிற கேட்காம அவள் தான் உனக்கு முக்கியமாக போயிட்டாளா? ஆமாம்மா, எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். அதுக்கு என்னப்ப அவளை வெளியில் போக சொல்கிறீங்களா, இல்லை நானே பிடிச்சி தள்ளிட்டு வரவா? என்னடா நடக்குதுங்க? ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்ததுக்கு என்னமோ ஆளாளுக்கு போங்கிறீங்க. உனக்கு சொன்னால் புரியாதுமா. உன்கிட்ட சொன்னாலும் நீ எப்படி எடுத்துப்பேன்னு கூட தெரியல. அதே உங்ககிட்ட சொல்லாமலே இருக்காங்க. நீ என்னடனா புரியாமல்
இல்லை தெரிஞ்சுதான் பண்ணுறியே என்னன்னு அதுவும் தெரியல. என்னடா பப்பாளி ஜூஸ் தானே, உன் பொண்டாட்டி என்ன முழுகாமலா இருக்கா பப்பாளி ஜூஸ் குடிக்காமல் இருக்கிறதுக்கு? அப்படி இருந்தாலே நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல ஆண்டி, சொல்லாமல் இருக்காங்கல்ல. ஒருவேளை அதுவாக தான் இருக்குமோ, அதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்களோ? அதுவாகவே இருந்தாலும் எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சிருந்தா நான் போட்டு கொடுத்துருக்க மாட்டேன்ல. அத்தாடி அத்தா, சரியான அண்ட புழுகுனி அவ்வளோ இருக்கா. உனக்கு எதுவுமே தெரியாது மித்ரா, எப்படி நடிக்கிற? ஸ்வேதா சொல்லும்போது கூட நீ நடிக்கிறேன்னு நம்பல, இப்போ பேசின பாரு, சரியான நடிப்புக்காரதே நீ. உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் பாரு, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. என் தலையில் நானே மண்ணலி கொட்டிக்கிட்டேன். சரிம்மா, உன்கிட்ட சொல்லிடுறேன். எப்படா சொல்கிறேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வாய்ப்பாகவே கிடச்சிருச்சு. சாதனா 2 மாதம் முடிய போகுது, முழுகாம தான் இருக்கா. அதனால தான் கொடுக்கக்கூடாதுன்னு அவளை விட்டு விட்டு துரத்துறான். போதுமா? இப்போ தான் உனக்கு காரணம் தெரிஞ்சிருச்சுல, போ சொல்லு. என்னடா சொல்ற? சும்மா ஏதாச்சும் வாய்க்கு வந்தபடி பேசாத, சரியா? முதல்ல போங்கன்ட்டு. மித்ரா அங்கே தான் இருப்பா. நிச்சயமா தம்மா, அண்ணி மாசமாக தான் இருக்காங்க. நான் கூட அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வந்தேன். வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். ஏன் கூட நிற்கிறாள் மித்ரா, அவளுக்கு தான் தெரியும். தெரிஞ்சுதான் இந்த வேலை பார்த்தா. அதனால தான் வீட்டை விட்டு விரட்டுறோம். உனக்கு காதன போதுமா? போ சொல்லு முதல்ல அவளை. ஆளாலும் சேர்ந்து சும்மா எதையாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா அவளை வீட்டு விட்டு துரத்துறக்காண்டி? என்னங்க, உங்கள் அப்பா வரட்டும், ஊருக்கு போயிருக்காருல, நாளைக்கு காலையில் வந்துடுவார். அவர் வந்தோடனே எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். அவர் உண்மை தானே சொல்லுவார். அவர் சொல்லுவார் நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா பொய் சொல்கிறீங்களான்னு. சும்மா அவளை துரத்துறதுக்கு என்ன சொல்கிறதுங்கிறதே இல்லை. சொல்லிக்கிட்டா இருக்கீங்க. இருங்க, காலைல வரைக்கும் அவள் இங்கே தான் இருப்பாள். உங்கள் அப்பா வந்தோடனே பேசி எதாவது தீர்த்துக்கலாம். இல்லைம்மா, அவள் இங்கே இருக்கக்கூடாது. முதல்ல வெளில போக சொல்லு. அதான் சொல்கிறல்ல, காலையில் வரைக்கும் இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம் வெளியில் போகிறதா என்னென்னு. சரி விடுண்ணா, காலைல வரைக்கும் தானே, பார்த்துக்கலாம். அப்பா வந்து எப்படியும் போக சொல்ல தான் போகிறாரு. அப்புறம் என்ன, நீ எதுக்கு கவலைப்படுற? போ. ஆமாம் கார்த்தி, மாமா வந்துடட்டும், எதனாலும் பேசிக்கலாம். நீங்கள் போங்க முதல்ல. சப்பாடா, அவர் வந்தால் என்ன சொல்ல போகிறார்? நம்மளை போன்னு சொல்லுவார். ஒரு நைட்டு ஸ்டே பண்ணிட்டா காலையில் ஏதாச்சும் அழுதாட்டம் முடிச்சாச்சும் இருந்துடலாம். ஆண்டி இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த கவலையும் இல்லை.